ஒன்றும் தோணல. சாமிலாம் கேட்க முடியாது. அந்த ஸ்கூல்ல பக்கம் சொன்னேன் தமிழ் முடியுமா இங்கிலீஷ் முடியுமாண்ணா? ஆப்ரேஷன் பண்ணா இந்த கண்ணு சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு. வணக்கம் அக்கா. ரொம்ப நாள் கனவு என் தளபதி பழைய திரைப்படத்தை பார்க்கணும்னு ஆசை. அதான் யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த படத்தை 100 வாட்டி பார்த்தாலும் 200 வாட்டி பார்த்தாலும் ஒரே எண்ணம் தான், நம்ம தளபதி விஜய். இந்த சாட்டை துரைமுருகன் சொல்லி ஒரு சேலை காட்டாத பொம்பளை ஒன்று நடமாடிக்கிட்டு இருக்கேன். யூடியூப் சேனல் 2.8 சப்ஸ்கிரைபை வச்சுக்கிட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். தாவேக்காவை பற்றி பேசியே சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பொம்பளைய எங்கே பார்த்தாலும் செருப்பை கழட்டி அடிங்க. இல்லையா ஏதாவது பக்கத்தில் ஜவுளி கடை இருந்துச்சுன்னா சேலையை வாங்கி அவனுக்கு முடிச்சு விட்டு போத்தி விட்டுருங்க. 9 பையன், 9க்கு மூத்திரம் குடிக்கிற பையன், 9ஓட மூத்திரத்தை குடிக்கிறவன் சாட்டை துரை முருகன். அண்ணன் இருக்கானே சீமா, வேலுப்பிரவாரன் பேரை சொல்லி திரள்நீதின்ற பேரில் சம்பாதிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒரு பொழப்பு, மானங்கட்ட பொழப்பு. சினிமாவில் டைரக்ட் பண்ணி கதை சொல்லி நடிப்பு சொல்லி சம்பாதிச்சிருந்தா கூட கௌரவமாக இருந்திருக்கும். இதெல்லாம் ஒரு பொழப்பு 2 பேருக்கும். இதில் வேற ஜனநாயகம் எப்படி ஜெயிக்குது, எப்படி வசூல் ஆகுது, படம் ஃப்ளாப் ஆகுதுன்னு சொன்னான். சாட்டை துரைமுருகன் ஒன்னா தாண்டா காரி ஊர் பூரா துப்பிக்கிட்டு இருக்கு, மானங்கட்ட நாயை. உன் மனைவி என்ன வகையில் வந்து உனக்கு மனைவியாக இருக்குன்றது யூடியூப்பில் உன் வரலாறே தெரியும்டா, மானங்கட்ட நாயை. அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறது, ஓ வீட்டில் என்ன குறை இருக்கோ அதை சரி பண்ண பாடுறா. ஆம்பளைனா அதை பண்ணுறா. பொட்ட நாயை, நீ எல்லாம் ஒரு ஆள், உனக்கு ஒரு சேனலு, நீலாம் பேசுகிறதுக்கு ஒரு ஆள். நீ ஆம்பளையாக இருந்தால் தைரியமாக இவ்வளோ பேசுகிறீல, உன்னால் ஒரு பாட்டு பாட முடியுமா உன்னோட வாய்ஸில்? ஓராம் புளிய மரம் ஒளிப்பி விட்டா சலசலக்க, இந்த வாய்ஸ் தான் உனக்கு கரெக்டாக இருக்கும்டா.